இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A 2025 தேர்வுக்கான சிறப்பு தமிழ்லேருந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது மட்டும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம கிளாஸில் போகலாம். இப்போ சிறப்பு தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் அப்படிங்கிறதுனா மொத்தம் 12 பேர். ஸோ இதை தனியாக ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. இப்போ நாயன்மார்கள் அப்படின்னா 63 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆழ்வார்கள் 12 பேர் கொடுத்தாங்க. அப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆழ்வார்கள் 12 பேர் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது அவங்க எழுதிய நூல்கள், ஆழ்வார்கள் யாராலும் 12 ஆழ்வார்கள் பார்க்க போகிறோம், அவங்க எழுதிய நூல்கள் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எது வினாக்களாக வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். கிளாஸை கவனிங்க. ஸோ இதில் சிறப்பு தமிழில் வரக்கூடிய ஆழ்வார்கள், அவர்கள் நூல்கள் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. வாங்க போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆழ்வார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் திருவந்தாதி. ஸோ இப்போ முதல் திருவந்தாதி அப்படிங்கிற நூலை தான் இந்த பொய்கை ஆழ்வார் என்ன செய்யறாருன்னா எழுதுகிறார். ஸோ இரண்டாவது ஆழ்வார் யார் அப்படின்னா பூதத்தாழ்வார். ஸோ பூதத்தாழ்வார் எழுதிய நூல் எதுன்னு கேட்டோம்னா இரண்டாம் திருவந்தாதி. முதல் திருவந்தாதி அப்படின்னா பொய்கை ஆழ்வார். ஸோ ரெண்டாவது ஆழ்வார் யாருன்னு கேட்டால் இரண்டாம் திருவந்தாதி. அடுத்து பேயாழ்வார் கொடுத்துருக்காங்க மூணாவது. ஸோ பேயாழ்வார் எழுதிய நூல் அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் திருவந்தாதி. ஸோ அப்போ அதை படிக்கும்போது பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி வரிசையாக தான் இருக்கும். அப்போ நம்ம படிக்கிறது எது அப்படின்னா முதல்ல பொய், அதுக்கப்புறம் பூதம், அதுக்கப்புறம் பேய் அப்படிங்கிறத இந்த 3 கேட்டகரி தெளிவாக படிச்சு. பொய், பூதம், பேய். இங்கே வரக்கூடிய நூல்கள் எல்லாமே வரிசையாக தான் இருக்குது. 1, 2, 3 அப்படிங்கிறது வரிசையாக தான் இருக்குது. ஆனால் ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த 3 பேருடைய நூல்களை படிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. சரியா? ஸோ இப்போ பொய் அப்படின்னா முதல் பொய் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பூதம் வந்தால் 2 பூதம் வரும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேய் அப்படின்னு பார்க்கும்போது 3 பேய் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கோடுவோட என்ன செய்யுது அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. ஸோ பொய் சொல்லுறது முதலாக பொய் சொல்வது முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார்ங்கிறது இரண்டாம் திருவந்தாதி. ஸோ அப்போ பூதம்ல 2 வரும் பார்த்துக்கோங்க. பேய் என்றால் 3 வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூன்றாம் திருவந்தாதி. அடுத்து 4வது பார்த்தோம் அப்படின்னா திருமலிசை ஆழ்வார். ஸோ இந்த திருமலிசை ஆழ்வார் எழுதிய நூல் அப்படின்னா 4ஆம் திருவந்தாதி. இதுவும் கண்டினியூவாக தான் வரும். ஸோ இப்போ முதல் 4 என்ன செய்யணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஸோ இப்போ திருமலிசை ஆழ்வார் என்பது என்னது 4ஆம் திருவந்தாதி. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு நூல் இருக்கு, திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிறது. திருச்சந்த விருத்தம். ஸோ அப்போ நம்ம மாணவர்களே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வைக்க வேண்டியது முதல் 4மே நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். இதை வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே வரிசையாக 1, 2, 3, 4 வருது. ஸோ அப்படிங்கும்போது முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, 4ஆம் திருவந்தாதிக்கு வரிசையை படிச்சுக்கலாம். இப்போ பொய்கை, பூதம், பேய், திருமலிசை ஆழ்வார் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஸோ இந்த 4 எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 4வது வரக்கூடிய திருமலிசை ஆழ்வாருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு நூல் படிச்சுக்கலாம். எது அப்படின்னா திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். ரைட். அடுத்து 5வது பார்த்தோம்னா நம்மாழ்வார். ஸோ நம்மாழ்வார் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மாழ்வார் எழுதிய 2 நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று திருவிருத்தம், இது ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா திருவாசகம். திருவிருத்தம் வந்து திருவாசகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நூல்கள் எழுதியது யார் அப்படின்னா நம்மாழ்வார். ஸோ 6வது பார்த்தோம் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இவர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ 6வதா கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் எழுதிய நூல் பெருமான் திருமொழி என்பது நமக்கு அடிக்கடி என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கிறாங்க. இப்போ நம்ம ஆழ்வார்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நூல் இருக்கு. திருவருத்தம், திருவாசகம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி இருக்கு. ஸோ இந்த நம்ம ஆழ்வார்கள் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எது அப்படின்னா திருவாய்மொழி கேட்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம்னா நமக்கு இருக்கும். நம்மாழ்வார் எழுதிய இந்த 4 நூல்களில் அதிகமாக கேட்கக்கூடியது அப்படின்னா இந்த திருவாய்மொழியும் திருவிருத்தமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இதை என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நம்மாழ்வார் 5வது வரக்கூடிய நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசகம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் என்ன செஞ்சார் அப்படின்னா எழுதியிருக்காரு. ஸோ இப்போ 6வது குலசேகர ஆழ்வார்ங்கிறது நம்ம புத்தகத்திலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடிக்கடி டிஎன்பிசிலேயே நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. குலசேகரார் எழுதிய நூல் இது அப்படின்னா பெருமாள் திருமொழி என்று சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க தொண்டரடி கொடி ஆழ்வார். இவர் எழுதிய 2 நூல்கள், ஒன்று திருமலை, திருப்பள்ளி எழுச்சி. தொண்டரடி கொடியாளர் எழுதிய 2 நூல்கள், 7வது வரக்கூடிய ஆழ்வார்கள். ஸோ இவர் எழுதிய 2 நூல் திருமலை, திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்து எட்டாவது பார்த்தோம் அப்படின்னா பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வாரும் ரொம்ப நமக்கு முக்கியம். நமக்கு வரலாறுல படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஆழ்வார் வர்றாரு இல்லையா, இவருடைய வளர்ப்பு மகள் யாரு, பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் தான் இந்த ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா இந்த ஆழ்வார்ல எட்டாவது வரக்கூடிய பெரியாழ்வார் வந்து என்ன நூல் எழுதிட்டார் அப்படின்னா திருப்பல்லாண்டு, அடுத்து பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமொழி. திருப்பல்லாண்டு ஒரு நூல் எழுதிருக்காங்க, அடுத்து பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நூல் எழுதிருக்காங்க. அடுத்து நம்ம கேட்கக்கூடியது வந்து ஆண்டாள். பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகராழ்வார், நம்மாழ்வார், இதை பற்றி கொஸ்டின் கேட்காம எந்த ஒரு எக்ஸாம் இருக்காது. ஸோ அதனால் நல்லா கவனிங்க. ஸோ அப்போ பெரியாழ்வார் எழுதிய நூலுக்கு அப்புறம் வரக்கூடியது ஆண்டாள். ஆண்டாளுக்கு 2 நூல் கொடுத்துருக்காங்க, ஒன்று நாச்சியார் திருமொழி, இன்னொரு திருப்பாவை. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினே அப்படியே கேட்டிருப்பாங்க. இது திருப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டினை அடிக்கடி கேட்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா திருப்பானாழ்வார். ஸோ 10வது வரக்கூடிய திருப்பானாழ்வார் எழுதிய நூல் அப்படின்னா திருப்பதிகம். இந்த 10வதுக்கும் இந்த 12வதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2ம் ஒரே நூல், திருப்பதிகம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. எது 10க்கும் 12வது திருப்பானாழ்வாருக்கும் மதுரை கவியாழ்வார், இவங்க 2 பேருக்குமே என்ன அப்படின்னா சேல் நூல் தான் கொடுத்துருக்காங்க, திருப்பதிகம் சொல்லிட்டு. சரி, அடுத்து 11வது யார் அப்படின்னு பார்க்கும்போது திருமங்கை ஆழ்வார். ஸோ திருமங்கையார் ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திரு நடுந்தாண்டகம், அதுக்கப்புறம் திருவெழு கூச்சரிக்கை, அடுத்து சிறிய திருமடல், அதுக்கப்புறம் பெரிய திருமடல். இந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே இருக்கும். சொல்ல பார்த்துக்கோங்க. திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னா என்ன சொல்லியிருக்கோம், பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், அடுத்து திரு நடுந்தாண்டகம், அடுத்து திருவெழு கூச்சரிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்னா. அப்புறம் கடைசி பார்க்கக்கூடிய ஆழ்வார் என்ன அப்படின்னா 12வது வரக்கூடிய மதுரை கவி ஆழ்வார். ஸோ மதுரை கவி ஆழ்வார் எழுதி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2மே என்ன அப்படின்னா இந்த 10வது வரக்கூடிய திருப்பாழ்வாரும் மதுரை கல்வி ஆழ்வாரும் 2 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா சேர்த்து வேலை வச்சிருக்காங்க, நம்ம எழுதியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த இது நல்லா என்ன செய்யறதுனா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் நமக்கு விஷயங்கள் கட்டாயம் கேட்பாங்க. ஓகே, நன்றி.